உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அஸ்ட்ரோகிரிஸ் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் வாஸ்து நிபுணர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். வாஸ்து பகுதியில் நம்ம இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம். இப்போ நிறைய இன்னைக்கு பாருங்களேன், குழந்தை பாக்கியத்தில் தடைகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்க. அப்போ இன்னைக்குள்ள காலகட்டங்களை பாருங்கள், கல்யாணம் முடிச்சாச்சா அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அப்போ அந்த திருமண தடைக்கு என்ன காரணம்? எதனால நம்ம ஜாதகத்தில் பார்த்து எல்லா 10 பொருத்தமும் நம்ம பக்காவாக பார்த்தாலும் முடிச்சிருக்கோம், ஏன் தடைகள் ஏற்படுது அப்படி சிந்தனைகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. இதனாலே பாருங்கள், நிறைய பாருங்கள் திருமண வாழ்க்கையில் அதிகம் நாட்டம் இல்லாமல் ஒரு விரக்தியான இனத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்கள் வீட்டில் உள்ள சில வாஸ்துகளை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். சில வீட்டில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் தான் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் மொத்த அளவில் பார்க்குறப்ப வடகிழக்கு ஈசானியம் சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த பகுதி ஒரு மேடாக இருந்தது, உயரமாக இருந்தது, ஒரு கனத்த பொருள் அங்கே இருந்தது அப்படின்னா உங்களுடைய குழந்தை உருவால் நிறைய சிக்கல்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை முதல்ல நீங்கள் சரி செஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியை நீங்கள் சுத்தமாக வச்சு பராமரிச்சுக்கிட்டே வரணும். அதற்காக அங்கே போய் பூஜை ரூமை போட்டு வச்சிடாதீங்க. பூஜை ரூமும் உங்களுக்கு வடகிழக்கு பகுதியில் வரவே கூடாது. வந்தாலும் பாருங்கள், குழந்தை பாக்கியத்தில் முதல்ல தடை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உருவாகும். ஆனால் அந்த குழந்தை பூர்த்தியாகாமல் இருக்கும். 40 நாள் 50 நாள் இப்படியே உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குற மாதிரி அடிக்கடி அபார்சனம் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கும் பாருங்கள், உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு பகுதியும் சரியாக இருக்கணும். அந்த குழந்தை உருவாகி அது முழுமையான குழந்தையாக வருவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதி சரியான அமைப்பில் இருக்கணும். நிறைய பேர் பாருங்கள், தெற்கு பார்த்த வாசல் இல்லை மேற்கு பார்த்த வாசல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ரோடு போகுது, தெற்கு ரோடு போகுது அப்படின்னா மேற்கு பகுதி தென்மேற்கில் போய் உங்களுக்கு நிறைய பேர் போர் போட்டுருவாங்க. போர் போடுறது மட்டுமே இல்லாமல் பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கு லெட்டின் போட்டிருப்பாங்க, அங்கே தண்ணி தொட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை உருவாகிற வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லை குழந்தை உருவாகினாலும் பாருங்கள், முழுமையானதாக அதை பெற்றெடுக்க முடியாமல் ஒரு குறை பிரசவமாக நடப்பதற்கு வாய்ப்பு இந்த வாஸ்துப்படி இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு முக்கியமாக ஒரு வம்ச விருத்தி வேணும், ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். இந்த புத்திர பாக்கியம் தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் தரக்கூடியதே பாருங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியும் நல்லா வச்சுக்கணும். அங்கேருந்து உயரமான பொருள் உயரமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கடினமான பொருள்கள் இருக்கக்கூடாது. நிறைய பேர் அங்கே பூஜை ரூம் போட்டு வச்சுருப்பாங்க, கிச்சன் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும். சரி, குழந்தை உருவாகி அதை முழுமையாக இருக்கிறதுக்கு தென்மேற்கு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தொட்டி, லெட்டின்னு டாய்லெட் போட்டிருக்கக்கூடாது, செப்டி டேங்க் போட்டிருக்கக்கூடாது, தண்ணி தொட்டி போட்டிருக்கக்கூடாது. முக்கியமாக அங்கே போர் போடக்கூடாது. இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாரிசு, அதுவும் போக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாரிசு உருவாகி அதே பாருங்கள் 10 மாதம் முழுமையாக முடிவடைந்து முறையான ஒரு குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக உங்கள் கையில் வரணும். அப்படின்னா இந்த 2 திசைகளையுமே நீங்கள் சரியாக பராமரிச்சுக்கிட்டே வரணும். சரி, அப்போ என்னால் இப்போ சரி செய்ய முடியாமல் இருக்கேன், எனக்கு ஒரு சின்னதாக ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னா வாஸ்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பரிகாரமே எதுவுமே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு அதிகாலையில் 3 மணிக்கு காலையில் எந்திரிக்கணும். காலையில் எந்திரிச்சு உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் இது குழந்தை வடகிழக்கு பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு, ஒரு 100 நல்லெண்ணெய் பிடிக்கிற மாதிரி அந்த மண் அகல் விளக்கு வாங்கி வடகிழக்கு பகுதியில் காலைல 3 மணிலேருந்து காலைல ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டே வரணும். இப்படி நீங்கள் முறையாக செஞ்சீங்க அப்படின்னா அந்த வாஸ்து தோஷம் தற்சமயத்துக்கு தான் நிவர்த்தியாகும். முழுமையாக அது நிவர்த்தி ஆகாது. தற்சமயத்துக்கு நிவர்த்தியாகி ஒரு குழந்தை உருவாவதற்கு உரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். குழந்தை உருவாயிருச்சு, அதை எப்படி தொடர்ச்சியாக வச்சுக்கணும்னா தென்மேற்கு திசையிலேயே அதே மாதிரி நீங்கள் தீபத்தை வச்சுட்டே வரணும். அப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு 3 மணிக்கெல்லாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு முருகருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வடகிழக்குலேயும் விளக்கை தீபம் ஏற்றணும். அதே மாதிரி பாருங்கள், தென்மேற்குலேயும் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுடைய வம்ச விருத்தியானது அடுத்த நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.